ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஆர்கேடியன். இது தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் அப்போகலிப்ஸ் மூவி. இது வந்து 2024 வந்த படம். இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சமின் ப்ரீவர். ரைட்டிங் வந்து மைக் நிலான், நிக்கோலஸ் கேஜ், ஜேடன் மார்டல், மேக்ஸ்வெல், சாடி செவரல். இந்த 4 பேர் தான் வந்து முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஸ்டோர் குடன்லேருந்து ஒரு ஹீரோ வந்து பால்ன்ற நிக்கோலஸ் கேஜ் அவர் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து அங்கேருந்து தப்பிச்சிட்டு வந்து அப்போ வந்து குண்டு மழைலாம் பொழியும், அப்படியே அந்த உலகமே அழியிற கண்டிஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து அவரோட குழந்தைங்கள ட்வின்ஸ் வந்து தாமஸ் ஜோசப்பை காப்பாற்றி வருவார். அப்படியே அங்கே ஓடுற மாதிரி கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 15 இயர்ஸ்னு கட்டுவாங்க. ஸோ இங்கே அந்த ஒட்டுண்ணி அது மாதிரியான விலங்குகிட்டேருந்து இவங்க வந்து தப்பிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இவங்க இருப்பாங்க. அது மாதிரி இதில் வந்து இவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளை வந்து உயிர் வரா மாதிரியான ஒரு பேரழிவுலேருந்து இவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மக்கள் தொற்று நோயால் இந்த மக்கள்லாம் வந்து நிறைய பேர் அழிஞ்சிருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து அருவியில் நின்று அழுகுற மாதிரி இருக்கும். அது ட்ரெய்லரில் கூட வரும் அந்த சீன் சூப்பராக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு அடைப்பான ஒரு ரூமில் அந்த ஒட்டுண்ணிங்களுக்கு பயந்து செஸ் விளையாடுறது, அவங்களே சாப்பிட்றது. இதில் வந்து அண்ணன் தம்பிங்க வேறு அடிச்சுப்பாங்க. ஸோ இதில் இந்த தாமஸ்ன்றவன் வந்து சார்லட்ன்ற பொண்ணை லவ் பண்ணுவான். அதுக்கு வேறு ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இப்படியா கதை போயிட்டுருக்கோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழுதை வந்து டைனோசர் ஆன மாதிரி ஒரு ஒட்டுண்ணி வந்து அவங்க வீட்டில் வந்து சுற்றிக்கும். இதில் வந்து அவங்க அப்பா வேறு அடிபட்டிருப்பார். அவரை வந்து ஒரு ஸ்டோரேஜ்க்கு அவங்க கூப்பிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து முடியவே முடியாது. அதையும் தாண்டி அவங்க கூப்பிட்டு போய்ட்டு அவங்க அப்பா பாதுகாப்பாங்க. அப்போ அந்த நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுண்ணிங்களாம் வந்து இவங்களை சாவடிக்க வரும். அப்போ இவங்க உள்ளவே வந்து ஃபைட் பண்ணி இந்த தாமஸும் ஜோசஃபும் எப்படி அவங்க அப்பாவை காப்பாற்றுறாங்க, அவங்க அப்பா எப்படி இந்த பையனை காப்பாற்றுன்ற படத்தோட கிளைமேக்ஸு. கடைசி ½ அன் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஆக்ஷனாகவும் இருந்தது. அது வரையும் படம் ஸ்லோவாக தான் இருந்தது. இந்த படம் வந்து கடைசி ½ அன் ஹவர் தான் படமே. ஸோ படம் வந்து ஒரு ஸ்லோ மூவிங்காக இருந்தாலும் கடைசி ½ அன் ஹவர் த்ரில்லராக இருந்தது. இது ஒரு சாதாரணமாக படமாக இருந்தது. இது வந்து இன்னும் கொஞ்சம் நடுவில்லாம் வந்து ஆக்ஷன்ஸ்லாம் அப்படி இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.